ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்ஸாக நம்ம இன்றைக்கி கிளியர் பண்ண போகிறோம். வாங்க என்ன வீடியோன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸில் டிசைன் பண்ணுவோம். எல்லாருக்கிட்டையுமே ஆரி காட் இருக்காது. நம்ம ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். வீட்டில் வச்சு நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது ஃப்ரேமில் இந்த மாதிரி பேக் பார்ட் நம்மளால் ஃப்ரேமில் கரெக்டாக வச்சு டிசைன் பண்ண முடியும். பட் ஆனால் ஸ்லீவில் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணணும். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. பேக் பார்ட்டில் இந்த மாதிரி வெறும் பேக் நெக்குக்கு மட்டும் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஃப்ரேம்லேயே அழகாக பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரேம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது பேக் பார்ட் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேக் பார்ட்டில் ஃபுல்லாக கூட டிசைன் பண்ணலாம். வித்து கம்மியாக இருக்கிற ப்ளவுஸ்க்கு பேக் பார்ட் ஃபுல்லாகவே நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நம்ம ஃப்ரேமை சுற்றிலும் நமக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் தான் நம்மளால் டைட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது பேக் பார்ட் இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஸ்லீவில் அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த பேக் பார்ட்டில் நமக்கு கரெக்டாக அட்டாச் ஆகிடும். அதனால் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காது. வாங்க ஸ்லீவில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்லீவ் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு நார்மலாக. நீங்கள் ஸ்லீவ் வித்து கம்மியாக வச்சு ஹைட்டு கம்மியாக வச்சு பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த ப்ளவுஸ் கிளாத்லேயே நீங்கள் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஆனால் எல்போ ஸ்லீவ் நீங்கள் வைக்கிறீங்க, ஸ்லீவோட வித்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளால் அந்த ஃப்ரேமில் அந்த கிளாத் கரெக்டாக அட்டாச் பண்ண முடியாது. பாருங்கள், சைடில் கேப் இருக்குது. இது எல்போ ஸ்லீவு. சைட்லேயும் கேப் இருக்கும், கீழேயும் அதே மாதிரி அந்த பார்டர் கீழேயும் ரொம்ப அதிகமாக கேப் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் ஃப்ரேமில் வைக்க முடியாது. இந்த மாதிரி தான் பாருங்கள். நமக்கு இப்படி இருக்கும்போது நம்மளால் ஃப்ரேமை வச்சு டைட் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணணும். உங்கள்கிட்ட மிஷின் இருந்தால் மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா கையில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கையில் ஸ்டிச் பண்ணுறது அந்த ஃப்ரேமோட அந்த ஃப்ரேமில் வைக்கிற அளவுக்கு கூட சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி கையில் 2 கிளாத்தை ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மிஷின்னா ஒரு 1 மினிட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் 2 பக்கமும் கொடுக்கலாம். நான் இந்த சைட்லேயும் ஒரு கிளாத் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், க்ரே கலரில். இது நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட் ப்ளவுஸ் மெட்டீரியல், இல்லை அதாவது காட்டனில் இருக்கணும். ப்ளவுஸ் மெட்டீரியல் இல்லை வேறு ஏதாச்சும் லைனிங் அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற கிளாத் சைடில் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அந்த மெயின் கிளாத்தையும் அதாவது ப்ளவுஸ் கிளாத்தும் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்கள் நியர்பையில் ஒரு டெய்லர் யாருன்னா இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச், அதாவது நம்ம தையல் பிரித்தா ஈஸியாக பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஒரு தையல், பெரிய தையல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய தையல் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டா நம்மளை பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இடத்துல தையல் எடுத்தால் போதும், ஃபுல்லாகவே நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். அந்த மாதிரி பெரிய தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே ஒரு நிமிஷத்துலேயே அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கையில் ஸ்டிச் பண்ணுறதை விட. இந்த மாதிரி ஸ்லீவ் பக்கம் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, நீங்கள் ஸ்லீவோட வித்து அதிகமாக இருக்கிறப்போ நம்ம ப்ளவுஸ் கிளாத் ஃபுல்லாகவே நமக்கு கவர் ஆகிடும். அப்போ ஃப்ரேமில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த சைட்லேயும் அதாவது ஸ்லீவோட சைட் பார்ட்டில் இருக்குது இல்லையா, அந்த பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணிக்கணும். அதே மாதிரி நமக்கு பார்டர்லேயும் அந்த கிளாத் தேவைப்படும். பார்டரில் ஏன்னா நிறைய இடம் நமக்கு எம்டியாக இருக்குது ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது. அதுக்கு நீங்கள் பார்டர்லேயும் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கிளாத் மெயின் கிளாத்தையும் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் தான் நீங்கள் போட்டுக்கணும். கையில் ஸ்டிச் பண்ணுறதாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த கிளாத் கரெக்டாக டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணலாம். நான் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். பிரிக்கிறதும் ஈஸி தான். நம்ம மிஷினில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நம்ம சேனல் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டன் டைமில் ஃப்ரண்ட் நெக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக்குக்கும் உங்களுக்கு கிளாத் தேவைப்படும். ஃப்ரண்ட் நெக் நம்ம சைடில்
நம்ம ட்ரா பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தேவைப்படும். அதுக்கு தான் வந்து ஸ்லீவில் நம்ம சைடில் அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, அந்த கிளாத்தே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும். சேம் டைமில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். டிசைன் வந்து பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஆரி ஒர்க் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.